கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். கூடாரக பண்டிகை இன்றைக்கி கடைசி நாள். மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே பாருங்கள். முடிந்தவங்க ஆலயத்துக்கு வாங்க. குறிப்பாய் குமரி மாவட்டத்தில் இருக்கிற அனைவரும் வாங்க. பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் இருக்கிறோம் பாருங்கள். கேரளாவில் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்களும் வாங்க, வந்துடலாம். ரொம்ப தூரத்தில் இருப்பீங்கன்னா, வேறு மாவட்டங்களில், வேறு மாநிலங்களில், வெளிநாடுகளில் இருப்பீங்கன்னா, ஜிடிஎம் சர்ச் இணையதளத்தில் மாலை இந்திய நேரப்படி மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் கூடார பண்டிகையில் ஆராதனையில் செய்தி வேலையில் பங்கு பெறுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க விரும்பினா கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நீங்கள் சாட்சியங்களுக்கு அறிவிங்க. இந்த ஜீவார்த்தையை உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்கு அறிமுகப்படுத்துங்க. இயேசப்பா ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவாரான், எப்பொழுதும் என் ஆண்டவரை எனக்கு முன்பாக வச்சுருப்பேன். நான் அவரை முன்னால் வச்சுருந்தாலும் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார். நான் அதனால் அசைக்கப்படுவதே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசமான வார்த்தையும் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட வார்த்தையும். அதில் முதல்ல விசுவாச வார்த்தை, எனக்கு முன்பாக எப்போதும் ஆண்டவர் வைத்திருக்கிறேன். அடுத்த பகுதியில் என் வலது பக்கத்தில் இருக்கு, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படவே மாட்டேன். புரிஞ்சுட்டிங்களா? இதில் நமக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஏன் பயப்படுறீங்க? இயேசுவை முன்னால் வச்சுருங்க. சில சொல்லுவாங்க, நான் அவங்கள முன்னால் வச்சுருக்கேன், அவங்கள பார்த்து வாழ்கிறேன், இவங்க தான் எனக்கு ரோல் மாடல். ஒரு மாடலும் தேவையில்லை. இயேசப்பா நமக்கு போதும். அவரை வாழ்க்கையில் முதலிடத்தில் வச்சுருங்க. அவரை நம்புங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. இன்று முதல் இயேசப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வாங்க, நான் எனக்கு முன்னால் வச்சுருப்பேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். காலையில் எழும்புறோன்னா இயேசப்பாட சொல்லுங்கள், இன்றைக்கி முழுசாக நீங்கள் என்னை நடத்துங்க, நான் முன்னாலே வச்சுருக்கேன், நீங்கள் என் கூட வந்துருங்கன்னு சொல்லுங்கள். இரவு நீங்கள் தூக்கத்துக்கு போகிற முன்னால் இயேசப்பா இந்த முழுசாக எங்கள் கூட இருந்தீங்களே நன்றின்னு சொல்லுங்கள். அசைக்கப்பட மாட்டீங்க. ஒன்றும் உங்களை தோல்வியடை செய்யாது. எங்குமே தலை குறிந்து போக மாட்டீங்க. எங்குமே வெற்றி உண்டாகும். மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு. உபாகம் 28:1 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாரை காட்டிலும் இந்த பூமியில் நம்மை சுற்றி இருக்கிற மக்களை காட்டிலும் சமாதானம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், பாதுகாப்பு நிறைந்தவர்களாய், சாட்சியுள்ள வைக்க விரும்புகிறாரு. சரியா? அப்படி தான் வைக்க விரும்புகிறாரு. எல்லாரும் மத்தியில் நம்மளை அவமான சின்னம் வைக்க விரும்பலைங்க, அடையாள சின்னம் வைக்க விரும்புகிறாரு. நம்மளை சாட்சியின் பிள்ளைகளாக வைக்க விரும்புகிறாரு. இன்றைக்கு விசுவாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசப்பா முன்பாக வச்சுருங்க, உங்கள் வாழ்க்கைக்கு முன்னால் வச்சுருங்க. நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. நம்புவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இயேசப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லாரு, நான் ஆண்டவரை என்னை முன்னாலே வச்சுருக்கேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்க, நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஜீவார்த்தை கேட்டு எல்லாருமே இயேசப்பா உம்மை வாழ்க்கையில் முன்பாக வச்சு வாழ ஆரம்பிக்கட்டும். நீங்கள் வலது பக்கத்தில் இருங்க, கூடவே இருங்க. இவங்க அசைக்கப்படவே கூடாது. எந்த பிரச்சனையும் வந்து நம்முடைய பிள்ளைகள் தோல்வியடையக்கூடாது. இன்று முதல் வாழ்க்கையில் வெற்றி, இன்று முதல் வாழ்க்கையில் ஜெயம், இன்று முதல் மேன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதே போல் வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. ஆண்டவரே ஆசீர்வாதம் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இன்றைய பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அடுத்த பிறந்தநாளை காண்கிறதுக்கு முன்பாக எல்லாரோட வாழ்க்கை மேன்மை அடைவதாக திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மேன்மை அடையட்டும். அடுத்த திருமண நாளை காண்பதற்கு முன்பாய் எல்லா குடும்பங்களும் உயரட்டும் என்று ஜெபிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிறேன். அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவங்க ஜெப குறிப்புகளுக்கு அற்புதம் நடப்பதாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.